கண்ட்ரோல் சேனல் நம்ம இந்தியன் பைக் டிரைவிங் 3D மித்து தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ரிக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஃபோன் எடுத்துகிட்டு உங்களுக்கு பிடிச்ச டைனோசரை ஸ்பாட் பண்ணிக்குவாங்க. நான் 52ன்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான டைனோசரை ஸ்பாட் பண்ணிட்டேன். இந்த டைனோசர் எல்லோரும் கிடைக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஆர்ஜிஎஸ் டூல் எடுத்துக்கிட்டேன். டூல் எடுத்துகிட்டு அட்டாக்குன்னு எழுதிக்கிட்டேன். அட்டாக்குன்னு எழுதிட்டு கொடுத்துருன்னா இங்கே டார்கெட் மூடு ஆனுன்னு வந்துடும். அந்த மாதிரி ஆனுன்னு வந்தோடனே பக்கத்தில் உங்களுக்கு கார் இருக்கும். அந்த கார் எடுத்துகிட்டு நீங்கள் சைடு வழியாக போயிடுங்க, வீட்டுக்கு வெளில போய்க்கோங்க. அந்த டைனோசர் எங்கே போகுது, அங்கே போயிடுச்சுடா எப்படிடா அந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க. அது எங்கே வேணால் போட்டோம். வெளியே வந்துட்டோன்னா வெளியே 2-3 பேர் நிற்பானுங்க. நீங்கள் வந்து அவங்களுக்கு பிடிச்ச கன் எடுத்துக்கோங்க. நான் வந்து AK-47 எடுத்துக்கிட்டேன். AK-47 எடுத்துக்கிட்டு நான் என்ன பண்ணேன்னா, கிட்ட போயிட்டு அவனுங்களெல்லாம் சுட ஆரம்பிச்சிட்டேன். டார்கெட் லாக்குடுன்னு பக்கத்தில் வந்துடும். அப்புறம் அவங்க அந்த டைனோசர் ஓடி வரதை பட்டு பாருங்கள், எப்படி ஓடி வருதுன்னு மட்டும் பாருங்களா. வேறு லெவலில் வந்துட்டு பார்க்க சூப்பராக இருந்துச்சு. ஒரிஜினல் ரியல் லைஃப்பில் இருக்கிற மாதிரி பயமாக கூட இருக்கும். அப்புறம் சுட்டு தள்ளி அப்புறம் சாப்பிட்டுருச்சு. அப்புறம் கிட்ட போயிட்டு இந்த சுட்டுட்டேன், சாப்பிட்டுருச்சு. அப்புறம் அந்த பக்கம் தூரமாக ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்களையும் சாப்பிட்டுச்சு. இந்த மாதிரி நம்ம சுட்டு நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். ஏன் நம்ம போலீஸ் ஸ்டேஷன்லேயும் நம்மளோட கலவரத்தை காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் போலீஸ் ஸ்டேஷன் வந்துட்டேன். நானும் போலீஸ் ஸ்டேஷன் வந்துட்டு என்ன கன் எடுக்கலான்னு சொல்லிட்டு பிஸ்தல் எடுத்துக்கிட்டேன். பிஸ்தல் எடுத்துகிட்டு இந்த இடத்துல ஒரு சுட்ட பாருங்க, டார்கெட் லாக்குடுன்னு வந்துடுச்சு. ஆனால் வரனால நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா, அங்கே கடிக்கிற விஷயம் லான்ச்சர் எடுத்து நான் பைக்கில் எனக்கு சுட முடியாது. இனிமேட்டு நம்ம இங்கே இருந்தால் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஓட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா லைஃப் ரொம்ப குறைய ஆரம்பிச்சோடனே நான் ஓடினதுனால போட்டு தள்ளிட்டானுங்க. ஆனால் டைனோசர் நாங்கள் இங்கே கடிச்சிட்டு தான் இருந்துச்சு. நான் பார்த்தேன். அப்புறம் விஷயம் லான்ச்சர் வந்துச்சு, நாமளே வேஸ்ட்லாம்